அன்பே கடவுள். வெல்கம் டு ஏ ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 பெட்ரூம் கொண்ட தனி வீடு. நல்ல ஒரு எலிவேஷனோட ஸ்பாட் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நல்ல டிசைனாக செஞ்சுருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாகவுமே இன்டீரியர் ஒர்க் செஞ்சுட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கார் பார்க்கிங் ஏரியா. இந்த ஏரியாவோட சைஸு 13.1க்கு 17.10 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. நாளைக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக போர்வெல்லு, சம்பு, செப்டிக் டேங்க் எல்லாம் கார் பார்க்கிங் ஏரியாலேயே அமைச்சிருக்காங்க. வெளியிலேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சு இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் வேணும்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு கட்டி வாடகைக்கும் விட்டுக்கலாம். இந்த வீடு நார்த்து ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இதுபோல் நல்ல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மெயின் டோரோட என்ட்ரன்ஸ் வால் ஃபுல்லாகவுமே வால் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சென்னை கோவூரில் மெயின் ரோட்டுக்கு ரொம்பவே பக்கமாக அமைஞ்சிருக்கு. போரில் வர்ற கிரவுண்ட் வாட்டரும் நல்ல தண்ணியாக அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது மெயின் டோரு. இந்த மெயின் டோரை டீ குட்டில் ரொம்பவே நல்லா அமைச்சிருக்காங்க. 2 பக்கமும் ஃப்ரெஞ்சு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதனால் வீடு நல்லா வெளிச்சமாக இருக்கும். சேஃப்டி பர்பஸுக்கு கிரில் கேட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக அமைச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரானதும் பெரிய ஹாலு, ஸ்பாட் லைட்டோட டிசைன் லைட்டும் அமைச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஃபங்க்ஷனே செய்யலாம் வீட்டிலையே, அவ்வளோ பெரிய ஹாலாக அமைச்சிருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ் மட்டும் 7.10க்கு 13.6 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. லிவிங் கம் டைனிங் ஏரியாவில் டிவி ஷோகேஸ் ஃபிக்ஸ் பண்ணி சாமி ரூமுக்கான செல்ஃபும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவோட சைஸ் பார்த்திங்கன்னா 12.7க்கு 14.8 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வாஷ் பேசினும் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது சாமி ரூமுக்கான செல்ஃபு. ரொம்பவே அழகாக டிசைன் செஞ்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீட்டோட ஃப்ளோரிங்கை 4x2 வெட்ரிஃபைடு டைல்ஸை நல்ல டிசைனாக அமைச்சிருக்காங்க. இப்போ பார்க்குறப்பவே உங்களுக்கு புரியும், லிவிங் கம் டைனிங் ஏரியாவை ஸ்பேசியஸாக அமைச்சிருக்காங்க. 2 பெட்ரூம் கொண்ட இந்த தனி வீட்டில் கிச்சனை மாடுலர் கிச்சனாக அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம், கிச்சனுக்கு சர்வீஸ் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூமாக பார்த்துடலாம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 13.1க்கு 9.2 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியோடு அமைஞ்சிருக்கு. ரூமுக்கு தேவையான அளவுக்கு லாஃப்ட்டு, செல்ஃபு வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஃபுட் லைட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஏசி பாயிண்ட்டுக்கான ப்ரொவிஷனும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு ரெஸ்ட் ரூமை வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சிருக்காங்க. வால் டைல்ஸை நல்ல டிசைனாக 7 ஃபீட் ஹைட்டுக்கு பதிச்சிருக்காங்க. வாஷ் பேசின் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீசர் ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக கிச்சனை பார்க்குறோம். இதை மாடுலர் கிச்சனாக அவங்களே அமைச்சிட்டாங்க. சிம்னி மட்டும் நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனில் ஆர்ஓ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. கிச்சனில் தேவையான அளவுக்கு லாஃப்ட்டு, செல்ஃப் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சர்வீஸ் ஏரியாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு டோர் அமைச்சு சேஃப்டி பர்பஸ்க்கு சேஃப்டி கிரில்லும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது சர்வீஸ் ஏரியா. இந்த சர்வீஸ் ஏரியாவோட சைஸு 3க்கு 19 என்ற அளவில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நம்ம மாஸ்டர் பெட்ரூமை பார்க்குறோம். இந்த பெட்ரூமோட சைஸு 13க்கு 10.2 என்ற அளவில் அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமும் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியோடு அமைஞ்சிருக்கு. ஃபுட் லைட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான ப்ரொவிஷன் செஞ்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கு தேவையான அளவுக்கு லாஃப்ட்டு, செல்ஃப் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு ரெஸ்ட் ரூமில் வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்காகவும் ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸை டிஃப்ரெண்ட் டிசைனாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசின் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து கீசர் ப்ரொவிஷனும் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக நம்ம ஸ்டேர் கேஸை பார்க்குறோம்.
ஹேண்ட் ரெயிலில் எஸ்எஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டி ஸ்கிட் வெட்ரிஃபைடு டைல்ஸு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டெரஸை அக்சஸ் பண்ணுற ஏரியாவுக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில்லும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் டெரஸை பார்க்குறோம். பக்கத்துல எல்லாம் வீடுகளோடு அமைஞ்ச நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. மேலும் தகவல்களுக்கு எங்களை அணுகவும். அனைத்தும் நன்மைக்கே ஏ ப்ராப்பர்ட்டி.